இது ஒரு சூப்பரான ஹெல்தி வெயிட் கெய்னிங் ரெசிபின்னே சொல்லலாம். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் 2 நேந்திரம் பழம் இருந்தால் இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பனானாவே கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். பட் இன்னொரு டேஸ்ட் என்ஹான்ஸிங்காக 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு நல்ல ஒரு வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காவை தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். இட்லி பாத்திரம் இல்லை இந்த மாதிரி கடாய் இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பிளேட்டையும் அதில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா கொதி வந்தால் போதும். 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் இமீடியட்டாக திறக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் அதை ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.